கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து பிதாவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அவளுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள் கர்த்தருடைய நாள். நாம் குடும்பத்தாரோடு கூட தேவனை சேவிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சி கொடுக்கும்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் இன்றைக்கு செல்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன். அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டோம். நாம் அவரை சேவிப்பது, பிரியமானவர்களே, அது நமக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியம், பாக்கியம். ஆனால் அவரை நாம் எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு எப்படி ஆராதனை செலுத்த வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் மிக எளிமையாக சொல்கிறார், ஆவியோடும் உண்மையோடும். இங்கே ஆவி என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். உண்மை என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசுவை குறிக்கும். பிரியமானவர்களே, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 3:17. மாத்திரமல்ல, 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றும், யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கு தேவன் வார்த்தையாய் இருக்கிறார் என்றும், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தேவன் ஒளியாக, அன்பாக, வார்த்தையாக, பிரியமானவர்களே, ஆவியாய் இருக்கிறபடினால் நம்முடைய மாம்சத்தின்படி, நம்முடைய அறிவின்படி, நம்முடைய சுய சித்தத்தின்படி நாம் தேவனை ஆராதிப்பது என்பது கூடாத ஒன்றாயிருக்கிறது. ஆதலால் நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையினாலே அவருக்கு ஏற்றபடி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். ஏனெனில் பிரியமானவர்களே, நாம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வரைக்குள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். ஆவியானவர் தேவனுக்கு உரியவைகளை அறிந்திருக்கிறபடியினால் நாம் ஆவியானவரோடு கூட சார்ந்து துணையை கொண்டு நாம் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டுமோ அப்படி ஆராதிக்க, அந்நிய பாஷைகளோடு கூட, அபிஷேகத்தோடு கூட, வல்லமையோடு கூட, எல்லா விதமான பயத்துடனும் பக்தியோடு கூட தேவனை ஆராதிப்பது கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் நாம் தேவனை அறிந்து கொள்ளவும் அவரை சார்ந்து கொள்ளவும் ஏதுவாய் இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆவியிலே வாழ்கிறவர்களாக, ஜீவிக்கிறவர்களாக, பிழைக்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால் தேவனை ஆராதிப்பது நமக்கு எளிதாக இருக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எபேசியர் 2:18 அந்தபடி நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனை கிட்டி சேருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள்
மேன்மை பாராட்டுகிறோம் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆராதனையை நாம் ஏறெடுப்பதற்கு பிரியமானவர்களே, தேவன் ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கிறபடினால் நாம் அவரை ஆவியோடு கூட தொழுது கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதலே இந்த ஆவிக்குரிய ஆராதனை ஆவியானவருக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆவியோடு கூட தொழுது கொள்ளுகிறவர்கள் வேத வசனங்களோடு கூட ஆண்டவருடைய உபதேசங்களோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான உத்தரவாதம் என்ன என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் ஏசாயா 66 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியாய் இருக்கிற தேவனை பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளோடு கூட நாம் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்துவோமாக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த சத்திய வசனங்களின் பிரகாரம் உம்மை மகிமையாய் நாங்கள் ஆராதிக்க, உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை ஏறெடுக்க, ஒரு ஆவிக்குரிய ஜீவ பலியை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறவர்களாய், நாங்கள் குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு கூட உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு கூட உம்மை ஆராதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.